ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் 5 மணி ஆச்சு, டீ டைம் வந்துடுச்சு. அப்போ டீக்கு ஸ்நாக்ஸ் இல்லாமல் சாப்பிட முடியுமா? அப்போ தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், ஒரு வாழைப்பூ இருந்துச்சு. வடை செஞ்சிடலாமேன்னு இது மாதிரி டம்ளரில் 3/4 டம்ளர் கடலை பருப்பும் 1/4 டம்ளர் அரிசியும் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி நான் பாதி வாழைப்பூ மட்டும் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு தண்ணியில் உப்பு சேர்த்து வச்சிட்டோன்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் கருக்காமல் இருக்கும். 15 சின்ன வெங்காயம், சிறிய துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, சிறிதளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, சிறிதளவு முருங்கைக்கீரை. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சுருந்தா கடலை பருப்பை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடணும். ஊற வச்சுருந்த அரிசி, சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இது மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை ஒரு தட்டில் மாற்றிக்கணும். நறுக்கி வச்சிருந்தா வாழைப்பூ அதையும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, சோம்பு, பச்சை மிளகாய், கீரை, வடைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். பேனை ஹீட் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வடையை பொரிச்சு எடுக்கணும். உடனே அந்த வடை ப்ரௌன் கலரில் வந்துடக்கூடாது, ஏன்னா உள்ளே இருக்க வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே இந்த வடையை ஒவ்வொன்றா இது மாதிரி தட்டி பொரிச்சு எடுத்துக்கணும். ரெண்டு சைடும் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சிருக்கணும். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.